1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலை 8:15 ஜப்பான் ஹிரோஷிமா. சுட்டோமு யாமகுச்சி என்ற மனிதன் வேலைக்குச் சென்று கொண்டு இருந்தான். திடீரென வானம் வெள்ளையாக மாறியது. உலகின் முதல் அணுகுண்டு வெடித்தது. வெடிப்பு இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் நின்றான். சூடு, அதிர்வு எல்லாம் கருப்பாக மாறியது. ஆனால் உயிர் போகவில்லை. காயங்களுடன் எழுந்தான். 3 நாள் கழித்து தன் சொந்த ஊருக்கு திரும்பினான். அந்த ஊரின் பெயர் நாகசாகி. ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2வது அணுகுண்டு வெடித்தது. அதே மனிதன், அதே 3 கிலோமீட்டர் தூரம். மறுபடியும் உயிர் பிழைத்தான். 2 அணுகுண்டுகளில் இருந்து உயிர் பிழைத்த ஒரே மனிதன். 93 வயது வரை வாழ்ந்தான். இது எப்படி சாத்தியம்? இது அதிர்ஷ்டமா? அல்லது வேறு ஏதாவது இருக்கிறதா? ஒரு விஞ்ஞானிதான் இறக்கவே மாட்டேன் என்று நம்பினான். 51 வயதில் இறந்தான். அவனுடைய மகள் தற்கொலை செய்து கொண்டாள். ஏன் என்று தெரியுமா? வேறு பிரபஞ்சத்தில் அப்பாவை சந்திப்பேன் என்றாள். வணக்கம், குவாண்டம் சித்தர். 7வது பரிமாணத்தில் ஒரு காடு பார்த்தோம். ஒவ்வொரு மரமும் ஒரு பிரபஞ்சம். வேறு வேறு இயற்பியல் விதிகள். முழு காடும் தெரிகிறது. 8வது பரிமாணத்தில் ஒரு கடல் பார்த்தோம். கோடி அலைகள் இருந்தாலும் எல்லா அலைகளும் கடல்தான். எல்லாம் ஒன்று. இப்போது ஒரு தீப்பந்தத்தை நினையுங்கள். ஒரு தீப்பந்தத்திலிருந்து மற்றொரு தீப்பந்தத்திற்கு நெருப்பை கொடுக்கிறீர்கள். முதல் தீப்பந்தம் அணைகிறது. ஆனால் நெருப்பு இறந்ததா? இல்லை. நெருப்பு அடுத்த தீப்பந்தத்தில் இருக்கிறது. அது அணைந்தால் அடுத்ததில் இருக்கிறது. நெருப்பை அழிக்க முடியாது. இடம் மட்டுமே மாறும். 7வது பரிமாணம் என்பது எல்லா தீப்பந்தங்களையும் பார்ப்பது. 8வது பரிமாணம் என்பது நீங்கள் நெருப்பாக இருப்பது. 9வது பரிமாணம் என்பது அந்த நெருப்பு ஒருபோதும் அணையாது என்பது. நீங்கள் ஒருபோதும் உங்கள் சொந்த மரணத்தை அனுபவிக்க முடியாது. இது எப்படி சாத்தியம் என்று தெரிய வேண்டும் என்றால் ஒரு மனிதனின் கதையை கேளுங்கள். 1957 பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம், அமெரிக்கா. ஒரு இளம் விஞ்ஞானி தன் ஆய்வுக் கட்டுரையை எழுதினான். அவன் பெயர் ஹியூ எவரெட். 26 வயது, மிகவும் புத்திசாலி, கணிதத்தில் மேதை. அவன் ஒரு விஷயம் சொன்னான். கவனமாக கேளுங்கள். குவாண்டம் இயற்பியலில் ஒரு துகளை அளக்கும்போது பிரபஞ்சம் 2ஆக பிரிகிறது. ஒரு கிளையில் ஒரு முடிவு நடக்கிறது. மறு கிளையில் வேறு முடிவு நடக்கிறது. 2 கிளைகளும் உண்மையானவை. இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்கின்றன. இது ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு குவாண்டம் நிகழ்விலும் நடக்கிறது. கிளைகள் மேலும் கிளைகளாக பிரிகின்றன, முடிவே இல்லாத மரம் போல. இதன் பெயர் மெனி வேர்ல்ட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன், பல உலகங்கள் விளக்கம். அந்த காலத்தின் மிகப்பெரிய விஞ்ஞானி நீல்ஸ் போர் இதை கேட்டு நிராகரித்தார். முட்டாள்தனம் என்றார். இயற்பியல் உலகம் முழுவதும் சிரித்தது. எவரெட் அவமானப்பட்டான். அறிவியலை விட்டே வெளியேறினான். இராணுவ ஆராய்ச்சியில் சேர்ந்தான். அணு ஆயுத கணக்கீடுகள் செய்தான். இயற்பியலுக்கு ஒருபோதும் திரும்பவில்லை. எவரெட்டின் கோட்பாட்டை விளக்குவதற்கு முன்பு சில உண்மையான நிகழ்வுகளை பாருங்கள். 1972 வெஸ்னா உலோவிக் என்ற பெண் விமானத்தில் பணிபுரிந்து கொண்டே இருந்தாள். விமானம் வெடித்தது. 33,000 அடி உயரத்திலிருந்து விழுந்தாள். மணிக்கு 420 கிலோமீட்டர் வேகத்தில் தரையை தொட்டாள். மருத்துவர்கள் இவள் ஒருபோதும் நடக்க மாட்டாள் என்று சொன்னார்கள். 10 மாதத்தில் நடந்தாள். உலக வரலாற்றில் மிக அதிக உயரத்திலிருந்து விழுந்து உயிர் பிழைத்த ஒரே மனிதர். ராய் சல்லிவன் என்ற மனிதன் அமெரிக்காவில் காட்டுக் காவலராக வேலை செய்தான். இடி மின்னலால் தாக்கப்பட்டான். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 7 முறை. மனிதர்கள் அவனை விட்டு விலகி நின்றார்கள். அவன் அருகில் நிற்க பயந்தார்கள். ஆனால் எல்லா முறையும் உயிர் பிழைத்தான். 2 அணுகுண்டுகள், 33,000 அடி வீழ்ச்சி, 7 இடி மின்னல்கள். இவர்கள் எல்லோரும் உயிர் பிழைத்தார்கள். இது தற்செயலா? இது அதிர்ஷ்டமா? அல்லது இயற்பியலில் ஏதாவது இருக்கிறதா? நினைவு இருக்கிறதா? தீப்பந்தம் எரிந்து முடிந்தாலும் நெருப்பே அழிவது இல்லை. இந்த மனிதர்களின் உடல்கள் அழிந்து இருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒன்று அழியவில்லை. அந்த ஏதோ ஒன்று என்ன? இதற்கு பதில் சொல்ல ஒரு பூனை வேண்டும். ஷ்ரோடிங்கரின் பூனை.
இந்த பரிசோதனையை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம். ஒரு பூனை ஒரு பெட்டிக்குள் இருக்கிறது. ஒரு குவாண்டம் நிகழ்வின் அடிப்படையில் பூனை உயிருடன் இருக்கலாம் அல்லது இறந்து இருக்கலாம். பெட்டியை திறக்கும் வரை 2 நிலைகளும் ஒரே நேரத்தில் உண்மை. இப்போது ஒரு கேள்வி. பூனையாக நீங்கள் இருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் இறக்கும் நிலையை அனுபவிக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் அனுபவிக்க நீங்கள் உயிருடன் இருக்க வேண்டும். நீங்கள் உயிருடன் இருந்தால் நீங்கள் இறக்கவில்லை. பூனையின் பார்வையில் அது எப்போதும் உயிருடன் இருக்கிறது. 1998 MIT பேராசிரியர் மார்க்ஸ் டெக்மார்க் இந்த கருத்தை ஒரு சிந்தனை பரிசோதனையாக வடிவமைத்தார். ஒரு துப்பாக்கி குவாண்டம் அளவீட்டு சாதனத்துடன் இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு எலக்ட்ரானின் சுழற்சியை அளக்கிறது. சுழற்சி மேலே என்றால் துப்பாக்கி சுடும். சுழற்சி கீழே என்றால் சுடாது. 50% வாய்ப்பு. ட்ரிக்கர் இழுக்கப்படுகிறது. என்ன நடக்கிறது? எவரெட்டின் கோட்பாட்டின்படி பிரபஞ்சம் 2ஆக பிரிகிறது. ஒரு கிளையில் துப்பாக்கி சுடுகிறது, மறு கிளையில் சுடவில்லை. 10 முறை செய்யுங்கள். 1024 கிளைகள் உருவாகின்றன. ஒரே ஒரு கிளையில் அந்த மனிதன் 10 முறையும் உயிர் பிழைக்கிறான். 100 முறை செய்யுங்கள். கிளைகள் எண்ணிக்கை கற்பனைக்கு எட்டாத அளவு. ஒன்றின் பின்னால் 30 பூஜ்ஜியங்கள் வைத்தால் வரும் எண். ஆனால் அந்த எண்ணிலடங்கா கிளைகளில் ஒரே ஒரு கிளையில் அந்த மனிதன் 100 முறையும் உயிர் பிழைக்கிறான். இப்போது முக்கிய விஷயம் என்னவென்றால், இறந்த கிளையில் நீங்கள் இல்லை. ஏனென்றால் நீங்கள் இறந்து விட்டீர்கள். உயிருடன் இருக்கும் கிளையில் மட்டுமே உங்கள் உணர்வு இருக்கிறது. வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக இறந்து விட்டீர்கள். 99.99% கிளைகளில் நீங்கள் இறந்து விட்டீர்கள். ஆனால் உங்கள் பார்வையில் துப்பாக்கி ஒருபோதும் சுடவே இல்லை. நீங்கள் ஒருபோதும் உங்கள் சொந்த மரணத்தை அனுபவிக்கவே முடியாது. ஏனென்றால் மரணத்தை அனுபவிக்க உயிருடன் இருக்க வேண்டும். உயிருடன் இருந்தால் நீங்கள் இறக்கவில்லை. இது ஒரு முரண்பாடு ஆகும். இதுதான் குவாண்டம் அழிவின்மை. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது உடல் அழியாது என்று சொல்லவில்லை. உடல் நிச்சயமாக அழியும். ஆனால் உணர்வு எப்போதும் நீங்கள் உயிருடன் இருக்கும் கிளையில் தொடர்கிறது. தீப்பந்தம் எரிந்து சாம்பலாகிறது. ஆனால் நெருப்பு அடுத்த தீப்பந்தத்துக்கு தாவுகிறது. தீப்பந்தம் என்பது உடல், நெருப்பு என்பது உணர்வு. 9வது பரிமாணம் என்பது இதுதான். உணர்வுக்கு முடிவு என்ற ஒன்றே இல்லை. இதை ஒரு மனிதன் நம்பினான். ஆனால் அவன் ஒரு தவறு செய்தான். இப்போது எவரெட்டின் கதைக்கு திரும்புவோம். அவன் தன் கோட்பாட்டை வெறுமனே நம்பவில்லை, ஆழமாக நம்பினான். சக விஞ்ஞானிகளிடம் பல உலகங்களில் நான் அழிவில்லாதவன் என்று சொன்னான். அதனால் என்ன செய்தான் தெரியுமா? உடலை பற்றி கவலைப்படவில்லை. நிறுத்தாமல் குடித்தான், தொடர்ந்து புகைப்பிடித்தான். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டான், மருத்துவரிடம் போக மறுத்தான். ஏன்? இந்த உடல் அழிந்தாலும் வேறு கிளையில் நான் உயிருடன் இருக்கிறேன் என்று நம்பினான். குடும்பத்துடன் பேசவில்லை, சாப்பாட்டு மேசையில் ஒரு பொம்மை போல அமர்ந்து இருப்பான். குழந்தைகளை அணைக்கவில்லை, உணர்ச்சியை காட்டவில்லை. 1982 ஜூலை 19 ஹியூ எவரெட் இறந்தான். படுக்கையில், தூக்கத்தில், மாரடைப்பு. 51 வயது. அவன் ஒரு விருப்பம் சொல்லியிருந்தான், என் சாம்பலை குப்பையில் போடுங்கள் என்று. ஏன்? இந்த உடலுக்கு அர்த்தமே இல்லை என்று நம்பினான். வேறு பிரபஞ்சத்தில் நான் உயிருடன் இருக்கிறேன் என்று நம்பினான். அவனுடைய மகன் மார்க் எவரெட் அன்று காலை அப்பாவின் உடலை கண்டான். அப்போது அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. தன் வாழ்நாளில் ஒருபோதும் அப்பாவை தொட்டதே இல்லை என்று. ஒரு அணைப்பு கூட இல்லை. ஒரு கைகுலுக்கல் கூட இல்லை. ஒரு சிறிய தொடுதல் கூட இல்லை. அவன் அப்பாவின் உடலை முதல் முறையாக தொட்டான். அப்பா இறந்த பிறகு எவரெட் கணிதத்தை புரிந்து கொண்டான். உணர்வு அழியாது என்று புரிந்து கொண்டான். ஆனால் ஒன்றை மறந்தான். இந்த கிளையில் இருக்கும் மனிதர்களுக்கு, இந்த கிளையில் இருக்கும் மகனுக்கு அப்பா இறந்துவிட்டார். குவாண்டம் அழிவின்மை உனக்கு மட்டும்தான், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அல்ல. இப்போது மிகவும் கொடுமையான பகுதி. எவரெட்டுக்கு ஒரு மகள் இருந்தாள், எலிசபெத் எவரெட். மனநோயால் பாதிக்கப்பட்டாள். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாள். மின் அதிர்ச்சி சிகிச்சை பெற்றாள்.
பலமுறை உயிரை மாய்க்க முயற்சித்தாள். அப்பா இறப்பதற்கு 1 மாதம் முன்பு முதல் முறை முயற்சித்தாள். அவளுடைய அண்ணன் மார்க் அவளை காப்பாற்றினான். 1996 அப்பா இறந்து 14 வருடங்கள் கழித்து எலிசபெத் இறந்தாள். ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? என் சாம்பலை குப்பையில் போடுங்கள், என் அப்பாவைப் போல. அவள் ஒரு காரணம் எழுதியிருந்தாள். சரியான பிரபஞ்சத்தில் என் அப்பாவை சந்திப்பேன் என்று. நிறுத்துங்கள். இந்த வாக்கியத்தை மறுபடி கேளுங்கள். சரியான பிரபஞ்சத்தில் என் அப்பாவை சந்திப்பேன். ஒரு விஞ்ஞானியின் கோட்பாடு, ஒரு தந்தையின் நம்பிக்கை, ஒரு மகளின் மரணம். எவரெட்டின் கோட்பாடு சரி என்றால் அவள் அப்பாவை கண்டுபிடித்து இருப்பாள். இப்போது உங்களைப் பற்றி யோசியுங்கள். நீங்கள் ஒரு விபத்திலிருந்து தப்பியது உண்டா? கார் திடீரென நிற்கவில்லை என்றால் என்ன ஆகியிருக்கும்? ஒரு நொடி தாமதமாக கிளம்பியிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? இடது பக்கம் திரும்பாமல் வலது பக்கம் திரும்பியிருந்தால்? மருத்துவர் சொல்லியிருக்கிறாரா நீங்கள் உயிருடன் இருக்கக்கூடாது என்று? ஒரு சிறிய வித்தியாசம் இருந்தால் நீங்கள் இறந்து இருப்பீர்கள் என்று. குவாண்டம் அழிவின்மையின்படி வேறு பிரபஞ்சத்தில் நீங்கள் தப்பவில்லை. வேறு பிரபஞ்சத்தில் அந்த விபத்து உங்களை அழித்தது. வேறு பிரபஞ்சத்தில் உங்கள் குடும்பம் அழுது கொண்டு இருக்கிறது. வேறு பிரபஞ்சத்தில் உங்கள் தாயார் மகனை இழந்தாள். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த காணொளி பார்க்கிறீர்கள், இந்த குரலை கேட்கிறீர்கள், மூச்சு விடுகிறீர்கள். ஏன்? உணர்வு எப்போதும் உயிர் பிழைக்கும் கிளையில் இருக்கிறது. ஆனால் இது என்ன அர்த்தம்? எளிமையாக சொல்கிறேன். நீங்கள் ஒருபோதும் உங்கள் கதையின் கடைசி பக்கத்தை படிக்க மாட்டீர்கள். ஏனென்றால் கடைசி பக்கமே இல்லை. இதுதான் 9வது பரிமாணம். ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன். 1000 வருடங்களுக்கு முன்பே சிலர் இதை அறிந்திருந்தார்கள். அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள்: சாகா கல்வி, இரவாத கல்வி, மரணம் இல்லாத அறிவு. எவரெட் ஒரு கோட்பாடு சொன்னான். இவர்கள் ஒரு கல்வி சொன்னார்கள். கோட்பாடு என்பது புரிந்து கொள்வது, கல்வி என்பது அனுபவிப்பது. எவரெட் கணக்கு போட்டு உணர்வு அழியாது என்று நிரூபித்தான். ஆனால் அவனால் அனுபவிக்க முடியவில்லை. இவர்கள் அனுபவித்தார்கள். உடல் ஒளியாக மாறும் என்றார்கள். நெருப்பு தீப்பந்தத்தை விட்டு வெளியேறும் என்றார்கள். தீப்பந்தமே தேவையில்லாத நிலை வரும் என்றார்கள். விஞ்ஞானம் கணக்கு போடுகிறது, இவர்கள் கடந்து சென்றார்கள். வார்த்தைகள் வேறு, காலம் வேறு, ஆனால் சொல்வது ஒன்று. உணர்வுக்கு முடிவு இல்லை. 25 வருடங்கள் கழித்து மார்க் எவரெட் ஒரு ராக் பாடகனாக இருந்தான். ஈல்ஸ் என்ற இசைக்குழுவின் தலைவன். அவனுடைய பாடல்கள் எல்லாம் சோகமானவை. குடிகாரன் அப்பாவை பற்றியும் அப்பா ஒருபோதும் பேசாதது பற்றியும் எழுதினான். ஆனால் அப்பா என்ன செய்தார் என்று கூட தெரியாது. 2007 பிபிசி தொலைக்காட்சி ஒரு ஆவணப்படம் எடுத்தது. பேரலல் வேர்ல்ட்ஸ், பேரலல் லைஃப்ஸ். இணை உலகங்கள், இணை வாழ்க்கைகள். அப்போதுதான் மார்க்குக்கு தெரிந்தது தன் அப்பா இயற்பியலையே மாற்றிய மனிதன் என்று. உலகம் சிரித்த அந்த கோட்பாட்டை இப்போது பல விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு கருத்து கணிப்பில் குவாண்டம் இயற்பியலின் மிக பிரபலமான விளக்கமாக வாக்கு பெற்றது. எல்லோரும் சிரித்த மனிதன் சரியாகச் சொல்லியிருக்கலாம். எவரெட்டின் கோட்பாடு சரி என்றால் ஒரு பிரபஞ்சத்தில் அவன் இன்னும் உயிருடன் இருக்கிறான். 96 வயது. ஒரு பிரபஞ்சத்தில் எலிசபெத் அவனை கண்டுபிடித்தாள். ஒரு பிரபஞ்சத்தில் மார்க் தன் அப்பாவை அணைத்தான். முதல் முறையாக. ஒரு பிரபஞ்சத்தில் அந்த குடும்பம் ஒன்றாக இருக்கிறது. சிரிக்கிறது, பேசுகிறது, தொடுகிறது. நீங்கள் இப்போது எந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறீர்கள்? நீங்கள் சாகாமல் தப்பிய கதை இருக்கிறதா? விபத்திலிருந்து தப்பியது உண்டா? மருத்துவர் ஆச்சரியப்பட்டது உண்டா? காமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகான் அழுத்துங்கள். நன்றி. குவாண்டம் சித்தர்.